அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 18 கிளை சிறைகளை மூட இருப்பதாக வந்த தகவலை அடுத்து அதற்கு அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் விவரம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல தமிழகத்தில் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் 18 கிளை சிறைகளை மூட திமுக அரசு முடிவெடுத்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருப்பதாகவும், அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவோ பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரி செய்யவோ நடவடிக்கை எடுக்காமல் கிளை சிறைகளை மூட முடிவெடுத்திருப்பது திமுகவின் அடிப்படை நிர்வாக அறிவை கேள்விக்குறியாக்கி இருப்பதாக அண்ணாமலை அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழகத்தில் குற்ற சம்பவங்களும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகையில் சிறைச்சாலைகளில் கைதுகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, ஏற்கனவே சிறைச்சாலைகளில் போதிய இடம் இல்லாமல் ஒரே அறையில் அதிக எண்ணிக்கையில் கைதிகள் அடைத்து வைத்து மனித உரிமை மீறலும் நடந்து கொண்டிருக்கையில் இருக்கும் சிறைச்சாலைகளை முறையாக பராமரிக்காமல் மூட முடிவு செய்திருப்பது இதர சிறைச்சாலைகள் மற்றும் அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் மீதான அழுத்தத்தை அதிகப்படுத்தவே செய்யும் என்றும் அந்த அறிக்கையில அண்ணாமலை தெரிவித்திருக்கிறாரு. அதே போல திமுக மூட முடிவெடுத்துள்ள கிளை சிறைகளில் நல்ல நிலையில் உள்ள சிறைகளும் உள்ளன என்றும் கூறப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், அங்கு பணியாற்றி கொண்டிருக்கும் அதிகாரிகளும் ஊழியர்களும் இதனால் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். எனவே கிளை சிறைச்சாலைகளை மூடும் நடவடிக்கையை கைவிட்டு அவற்றை பாதுகாப்பை அதிகரித்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துவதாக அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறாரு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 18 கிளை சிறைகளை மூட சிறைத்துறை ஏடிஜிபி தெரிவித்திருந்த ஒரு நிலையில தற்பொழுது இத்தகைய ஒரு வலியுறுத்தலை அண்ணாமலை முன்வைத்திருக்கிறாரு. அந்த வகையில இந்த மூடுவது தொடர்பான அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில அந்த சிறைகளை பாதுகாப்பை அதிகரித்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.